ரேபிடோ கஸ்டமருக்கான பதிவு. அடிஷனல் ஸ்டாப்பை நீங்க போட்டுட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம் ரேபிடோ கிடையாது. ரேபிடோல பேக்கேஜ்ன்ற ஆப்ஷனே இது வரைக்கும் கொண்டு வரல. அடிஷனல் ஸ்டாப்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போறீங்கன்னா அந்த பஸ் நிப்பாட்ட இடத்துல இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் தான் வந்து அந்த இடத்துல இது. நீங்க பஸ்ஸை நிப்பாட்டிட்டு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது கிடையாது. புரிஞ்சுக்குங்க, ஆளை இறக்கி ஏத்துறதுக்கு மட்டும்தான். இன்னைக்கு ஒருத்தர் வந்தவர் ஒரு அடிஷனல் ஸ்டாப் போட்டுட்டு அழுக்கறி எப்படி இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து அந்த ஸ்ட்ரீட் கார் அது எத்தனை வாட்டி நான் திருப்பி ஒரு 25 ரூபா நீ அடிஷனல் ஸ்டாப் கொடுக்குறேன்றனால வந்து இங்க இருந்து அந்த தெரு அங்க இருந்து இந்த தெரு நான் திருப்பிட்டு வரணுமா? பார்த்துட்டு சார் நீங்க பொறுமையா நிதானமா வந்து அவர்கிட்ட அதாவது வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லா பேசிட்டு நீங்க வாங்க நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ன அமௌண்ட் காட்டுச்சோ லாஸ்டா எப்படி க்ளோஸ் பண்ணா அந்த அமௌண்ட் தான் காட்டும். அதுல வந்து இந்த அமௌண்ட் அப்படின்ட்டு ஒரு சப் அமௌண்ட் காட்டும்ல, அந்த அமௌண்ட்டே நான் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு பொறுமையா நீ ஆப் புக் பண்ணிட்டு போங்க. சாப்பிட போறாருங்க வண்டி நிப்பாட்டிட்டு. அதாவது அவங்க ஏதோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறாரு, ரிலேட்டிவ் கூட வருவார் போல, சாப்பிட போறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புரியல எனக்கு. அடிஷனல் ஸ்டாப் பண்ற பர்பஸையே தப்பா இது பண்ணாதீங்க. இல்லைன்னா அடிஷனல் ஸ்டாப் அடிச்சா இதுக்கு தான் எடுக்க மாட்டாங்க எந்த டிரைவரும். கஸ்டமர் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கங்க. அடிஷனல் ஸ்டாப் பண்றது இறங்குறது ஏறதுக்கு மட்டும்தான். நீங்க போயிட்டு வீட்டு ஜாமான் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு பர்னிச்சர் ஐட்டம் வாங்கிட்டு அள்ளி தூக்கி போட்டுட்டு போறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆட்டோக்காரனே 150 ரூபா தான் இங்க வருது. ஆட்டோக்காரங்களே இங்க வரதுக்கு 150 ரூபா வாங்குவாங்கன்னா அப்ப நாங்க என்னதான் வாங்குறது? ஏசி போட்டுட்டு வண்டியை தேய்மான 4 டயர் தேய்மான போட்டு வந்து நாங்க என்னதான் வாங்க நினைக்கிறீங்க? இதுக்கே கம்பாரிசன் பண்றீங்க? சரி.